அருமைக்குரிய நண்பர்களே, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டாலும் தலைநகராக இருப்பதாலும் நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பது சுலபமாக இருப்பதாலும் சென்னையில் அடிக்கடி நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய நிகழ்ச்சி சென்னையில் அமைந்ததற்கான காரணம், ஆஹா என்று எழுந்தது பார் யுகப்புரட்சி என்று பாரதி சொன்னதைப் போல சென்னை மெரினா கடற்கரையில் இளைஞர் கூட்டம் திரண்டு எழுந்ததை பார்த்து ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் வாயெடுத்து போய் உலக நாடுகளின் செய்தித்தாள்களில் தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்த சம்பவம். ஒரு வன்முறை கிடையாது, ஒரு கலவரம் கிடையாது. நள்ளிரவு 12 மணிக்கு மெரினா கடற்கரையில் பிள்ளைகளோடு, குடும்பம் குட்டியோடு, மனைவி மக்களோடு ஒரு காணும் பொங்கலுக்கு, கார்னிவலுக்கு கிளம்பியது போல் போராட்டத்துக்கு குடும்பம் குடும்பமாக கிளம்பி வந்த காட்சி இளைஞர்கள் எங்கும் அத்துமீறியதாக வரலாறு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடத்தி காட்டி இளைஞர்களின் எழுச்சி இந்த அடுத்த தலைமுறை எங்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற எழுச்சியை உலகத்துக்கு அடையாளப்படுத்திய இந்த சென்னையில் இளைஞர்களின் இன்னொரு அடையாளமாக மாறி நிற்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் என்று அழைக்கக்கூடிய சமூக ஊடகங்கள், இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? இதுதான் இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. சமூக ஊடகங்களின் பயன்பாடு சரியான திசையே, தவறான பாதையே, இந்த இரண்டில் எது விஞ்சி நிற்கிறது என்பது தொடர்பாக இன்று விவாதிக்க இருக்கிறோம். இந்த புது புது விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. பெரிய வியப்பு கிளப்புது. இது போன்ற சமூக ஊடகங்கள் மனிதனை இணைக்கிறதா அல்லது பிரிக்கிறதா என்ற கேள்வி வருகிறது. இணைக்குதா பிரிக்குதாங்கிற தாண்டி இயல்புல நம்ம பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தோணுது. மனிதனை சோம்பேறி ஆக்கிடுச்சு. முதல்ல டெக்னாலஜி, தொழில்நுட்பம் அதிகம் வளர 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 அவர்கள் சோம்பேறியர்கள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. ஒரு மனிதன் மிருகமாக இல்லாமல் மனிதனாகவே இருக்கிறான் என்பதற்கான அடையாளமே உணர்வுகளும் உணர்ச்சிகளும் மட்டும்தான். அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் சுருங்கி போகுமே ஆனால் எங்கு போய் முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு விவாத பொருளாக இருக்கு. இந்த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ், லைக்கு, ஃபார்வர்டு இதுக்கெல்லாம் ஒரு சார்ஜ் பண்ணா என்ன ஆகும்னே நானே யோசிச்சிருக்கேன் பல சமயத்தில். ஒரு ஸ்டேட்டஸ் போட்டியா 20 ரூபா, ஒரு லைக் போட்டியா 5 ரூபா, அதை ஃபார்வர்ட் பண்ணியா 10 ரூபா, அதை ஷேர் பண்ணியா 15 ரூபா, இப்படி கட்டணம் விதிச்சா என்ன ஆகும் நான் ரொம்ப வியந்திருக்கிறேன். நம்மால் முன்னாடி கிரீட்டிங் கார்டு அனுப்பிட்டு இருந்தான், அப்புறம் SMS அனுப்பிட்டு இருந்தான். இப்போ அந்த பக்கம் போறதே எல்லாத்துக்கும் படம் படமா அனுப்பி வாட்ஸ்அப்லேயே முடிச்சிடறான். அதுக்கும் கூட டேட்டா சார்ஜ் ஆகுதுங்கிற நம்ம மறந்துடுறோம். அவன் நம்ம பாக்கெட்ல நமக்கே தெரியாம பைசா எடுக்கிறான். நமக்கு தெரிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சான நம்ம அதை அனுப்புவோமாங்கிற ஒரு கேள்வி வந்துடுது. இந்த சுத்தக்கூடிய மெசேஜ் பாருங்க, உடனடியா வலம் வரக்கூடிய செய்திகள் பாருங்க, பெரிய வியப்பும் அதிர்ச்சியும் ஏற்படுது. ஒரு மெசேஜ் ரொம்ப நாளா வந்துட்டே இருந்துச்சு, இந்தியர் அனைவரும் பெருமை கொள்வோம். ஏண்டா தேசிய கீதத்துக்கு உலகத்திலேயே சிறந்த தேசிய கீதம்னு விருது வந்திருக்கு. அநேகமா இந்த அத்தனை பேருக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெசேஜ் நம்முடைய தேசிய கீதத்துக்கு உலகத்திலேயே சிறந்த தேசிய விருது வந்துருச்சு அப்படின்னா யாரா கொடுத்தா, எப்படா கொடுத்தா தெரியல மாப்பிள்ள, வந்துச்சு, ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். பெருமைப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இந்தியன் என்பது பெருமை கொள்வோம், பெருமை கொள்வோம், பெருமை. எப்ப கொடுத்தா, யார் கொடுத்தா யாருக்குமே தெரியல. இப்ப ரொம்ப ரீசெண்டா ஒண்ணு இருக்கிறாங்க. பிப்ரவரி மாசம் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஊசியை போட்டு மத்திய அரசு கொல்ல போகுது. இந்த வேக்சினை போட்டீங்கன்னா மொத்தமும் காலி. அதனுடைய பரிசோதனை பரிச்சார்த்த எளியாக தமிழகம் இருக்கிறது, இளைஞர்களை விழித்துக் கொள்ளுங்கள்தான். இப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணனும் போற இடத்துல பூரா இந்த தடுப்பூசினால் எந்த பிரச்சனையும் இல்லை, தடுப்பூசி நல்லதுதான், குழந்தைகளை போட்டுக் கொள்ளுங்கள். அவங்க கெஞ்ச எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்ட வாட்ஸ்அப் மெசேஜுக்கு அரசாங்கம் போற இடம் பூரா விளக்கம் அளிக்க வேண்டிய நிலைமை. நிறைய பிரச்சனைகள் 1-2 கிடையாது, ஒன்லி நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குதா? அவ்வளவு மோசமான விஷயமா இந்த சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, 2015 5 மாவட்டங்கள் சென்னை உட்பட பெருவெள்ளம் தாக்கிய போது இந்த சமூக ஊடகங்களுடைய பங்களிப்பு மிக மகத்தானதாக இருந்தது. ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்தி எங்கே என்ன பிரச்சனை என்பதை மாறி மாறி பகிர்ந்து கொண்டு முழுக்க உடனடி உதவி செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக, ஒரு கருவியாக இருந்தது இந்த சமூக ஊடகங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மறுக்கவே முடியாது. 2015 வெள்ளத்துல சோசியல் மீடியாவுடைய உச்சத்தை பார்த்தோம் என்று சொன்னால் 2017 ஜனவரி ஜல்லிக்கட்டு புரட்சியில சோசியல் மீடியாவுடைய விஸ்வரூபத்தை இந்த நாடு பார்த்தது. எவ்வளவு பெரிய எழுச்சி! ஒரு அரசியல் கட்சி கிடையாது, ஒரு தலைவன் கிடையாது, ஒரு மேடை கிடையாது, ஒரு பெரியவர்களே தாய்மார்களே கிடையாது. ஓடி வந்து நின்னா கூட்டம் கூட்டமா வந்தா முழுக்க வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் போட்ட மெசேஜ் தான்.
நிறைய இளைஞர்கள் ஓடி வந்தாங்க. அதற்கு காரணமா இருந்தது அரசாங்கம் எதிர்பார்க்காத விஷயம். யார் எதிர்பார்க்கல. அலங்காநல்லூர்ல ஒரு 500 பேர் வருவான், மெரினா பீச்சில் 100 பேர் வருவான். இதுதான் பல ஆண்டுகளாக இருந்திருந்த விஷயம். அத்தனையும் தாண்டி லட்சக்கணக்கு மயிலாப்பூருடைய காவல் சரகத்தை சேர்ந்த துணை ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் 2 லட்சம் பேர் மெரினால ஒரே நேரத்தில் இருந்தார்கள் என்று சொல்கிறார். 2 லட்சம் பேர். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் திரட்ட முடியாது. எந்த அரசியல் கட்சியும் திரட்ட முடியாது. 2 லட்சம் பேரை திரட்டணும்னா எவ்வளவு குவார்டர், எவ்வளவு பிரியாணி செலவாகும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவும் தாண்டி இந்த சோசியல் மீடியா அதை சாதித்தது. இந்த சோசியல் மீடியா தான் சரியான திசையில் செல்கிறதா, தவறான பாதையில் செல்கிறதா என்பதை நாம் பேச இருக்கிறோம். நிகழ்ச்சி நம்முடைய விருந்தினர்கள் அவர்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் கூட அந்த மரபுப்படி நான் அவர்களை அறிமுகப்படுத்த விளைகிறேன். எனக்கு இடதுபுறம் இருக்கக்கூடியவர் திரு ரகோத்தமன் அவர்கள். சிபிஐ உடைய அதிகாரியாக இருந்தவர். உங்களுக்கெல்லாம் தெரியக்கூடிய பாஷையில் சொன்னா ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் விசாரணை அதிகாரி இவர் தான். அதே போல திரு தனஞ்சயன் அவர்கள், யூடிவி தனஞ்சயன் என்று சொல்வார்கள். திரையுலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர். அதே போல திரு பாலு அவர்கள், அட்வொகேட் பாலு. அவர் ஒரு வழக்கறிஞர். நாங்களாம் புதுசாக எங்கள் பசங்க ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க, சைபர் பாலு அப்படின்னு சொல்லிட்டு. எதனால அந்த பட்டத்தை நம்முடைய நண்பர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த சைபர் கிரைம் விஷயத்தில் லீகாலிட்டி சட்ட நுணுக்கங்களை தெரிந்திருக்கக்கூடிய மிகச்சிலர்ல மிக முக்கியமானவர் திரு பாலு அவர்கள். இந்த பக்கம் சின்மயி, உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரிந்த சின்ன குயில் இல்ல குட்டி குயில். இவங்க பாடகி, ரொம்ப அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரி. மிக இளம் வயதில் மிகப்பெரிய அளவில் நிறைய அற்புதமான பாடல்களை பாடியவர். இந்த சோசியல் மீடியாவால் பாதிக்கப்பட்ட மிகச்சில பிரபலங்களில் அவரும் ஒருத்தர் அப்படிங்கிற அவருடைய சொந்தமான அனுபவம் கூட. அடுத்து இருக்கிறவங்கள நான் அறிமுகப்படுத்தக்கூடாது நியாயமா. ஸ்ரீபிரியா, பானுமதிக்கு பிறகு ஒரு ஆளுமையோடு கூடிய ஒரு நடிகையான பார்க்கும்போது, ஒரு ஆண்மையோடு கூடிய ஒரு நடிகையா பார்க்கும்போது ஸ்ரீபிரியா அவர்களை சொல்லலாம். ரொம்ப வருஷம் நடிச்சாங்க. அவங்களுடைய வயசை நானும் சொல்ல மாட்டேன், அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அதற்கு பிறகு இருக்கக்கூடியவர் திரு சாருகாசன் அவர்கள். இந்த சபையிலேயே இளையவர். இவருடைய தம்பி கமலஹாசன் இன்னமும் கூட சமூக ஊடகங்களில் தன்னுடைய கருத்தை வைப்ரண்டாக தொடர்ந்து பதிவு செய்தே கொண்டிருக்கிறார். பிளாகில் எழுதிட்டு இருக்கிறார். தன்னுடைய கருத்தை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கார். நண்பர்களே, நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். முதல்ல திரு யூடிவி தனஞ்சயன் அவர்களை உங்களுடைய கருத்தை எடுத்து வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல் எடுத்த உடனே என்ன அனுப்பிய ரங்கராஜ் பாண்டே சாருக்கு என்னுடைய நன்றிகள். முதல்ல நான் தொடங்கிறதுக்கு முன்னாடி தந்தி டிவிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா குடியரசுத் தலைவர் கையால் மிகச்சிறந்த ஊடகமாக கடந்த எலெக்ஷன் டைமில் இவ்வளோ பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய தந்தி டிவிக்கும் ரங்கராஜ் பாண்டே சாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சமூக ஊடகங்களால் நான் பாதிக்கப்பட்டேன் நான் சொல்ல மாட்டேன். அது தவறான பாதையில் போகுதுன்னு 100% நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சமூக ஊடகங்கள் செய்யும் காரியங்களை பற்றி, அதனுடைய பிரச்சனைகளை பற்றி பேச தான் நான் இங்கே வந்திருக்கேன். முதல்ல நான் என்னை அறிமுகப்படுத்திக்கணும்னு சொன்னால் இந்த யூடிவி இதெல்லாம் வேணாம். நான் முதல்ல என்னை இப்படி அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா, நான் ஒரு மிகச்சிறந்த தமிழ் பொறுக்கி சொல்லப்பா. சமூக ஊடகங்களில் நல்ல விஷயங்களை தேடி தேடி பொறுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகச்சிறந்த பொறுக்கி நான் சொல்லுவேன் என்னை பற்றி. அதை எப்படி பெரியவங்க சொன்னாலும் சரி, பெரிய சாமிகள் சொன்னாலும் சரி, நான் ஒரு மிகச்சிறந்த பொறுக்கி நான் சொல்றதுல பெருமைப்படுறதுல சந்தோஷப்படுறேன். சுப்பிரமணிய சாமி சொல்லக்கூடிய அந்த பொறுக்கி நீங்க தானா? ஆமா. சமூக ஊடகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அப்படின்னு இன்னைக்கு வரும்போது நான் அப்படியே என்னை பற்றி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒன்றுமே இல்லை. நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு ட்விட்டரில் அவருடைய அக்கௌண்ட்டில் என்ன போட்டிருக்காரு நான் படிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ 10 நிமிஷம் முன்னாடி முதலமைச்சர் ட்விட்டரில் அவருடைய அக்கௌண்ட்டில் வருது. தமிழக முதலமைச்சர் ட்விட்டரில் ஓபி பன்னீர்செல்வம், rumors has been spread by an online news channel about the demise of Honorable Tamil Nadu Chief Minister. Honorable Chief Minister is fine. இதுதான் ட்விட்டரில்
ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற அக்கௌண்ட்ல இப்போ வந்த சமீபத்திய ஒரு இது நான் ட்விட்டர்ல நம்மளெல்லாம் மகிழ்விச்ச ஒரு கவுண்டமணின்ற ஒரு மாபெரும் நடிகரை எத்தனை டைம் வந்து நம்ம வந்து சாவடிச்சிருக்கோம் சோஷியல் மீடியாவில், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரே போயிட்டு யோ நான் உயிரோட தான் இருக்கேன், என்னை விட்டுருங்க, யோ ஏன் என்னை சாவடிக்கிறீங்கன்ற நிலைமைக்கு சோஷியல் மீடியா இன்னைக்கு அவ்வளோ அதாவது ஒருத்தர் சாவறதுக்கு முன்னாடி அவரை சாவடிக்கணும். எத்தனை பேர் மிகப்பெரிய தலைகளை, மிகப்பெரிய ஆளுமைகளை, ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் போகிறோம், உடனே நம்முடைய வேலை என்ன? சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் உட்காந்துக்கிட்டு இல்லை வாட்ஸ்அப் மூலமாக அவர் போயிட்டார். அதுக்கு பிறகு உண்மை வெளியே வரும் நம்மளுக்கு, ஐயோ உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு. உடனே அது யார் பரப்புனாங்கன்னு தேடிட்டு இருக்கணும் நம்ம உட்காந்துட்டு. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா எக்ஸாசரேஷன். நடக்காத விஷயத்தை எக்ஸாசரேட் பண்ணி மக்கள் மத்தியில் பரபரப்பை உண்டு பண்ணும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகமாக சமூக ஊடகங்கள் இன்றைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சதுன்னா அது இளைஞர்கள் தான் காரணம். அதில் அந்த பொண்ணு வந்து மிகப்பெரிய லெவலில் போராட்டம் பண்ணி ஊடகங்கள் முன்னாடி நின்று போராடி இருக்கு. மறுநாள் வருது நியூஸ், என்ன வருதுன்னா சோஷியல் மீடியாவில் அந்த பொண்ணை ரயில்வே ஸ்டேஷனில் அடித்து கொலை பண்ணிட்டாங்க. யோ எப்பையா அந்த பொண்ணுடைய ஃபேஸே இல்லை, ஃபேஸ் திரும்பி இருக்கு, ஆனால் அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக தகவல். எப்படி தகவல்லாம் நம்மளை பயப்பட வைக்கிறாங்க. ஐயோ இந்த பொண்ணு ஒரு போராட்டம் பண்ணால் உடனே சாவடிச்சிருவாங்களோ, யார் சாவடிச்சாங்கன்னு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு இந்த கலவரம் முடிஞ்ச பிறகு ஒரு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புது, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனாவசியமாக இந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து பரப்புறாங்க நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த போராட்டம் முடிஞ்ச பிறகு தான் அந்த பொண்ணு பேச வாய்ப்பு கிடைக்குது. ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய பரபரப்பு. நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்வால்வ் பண்ணி ஒரு செக்ஸ் ஸ்கேண்டல் வீடியோ சோஷியல் மீடியாவில் பரப்புறாங்க. எல்லா ஊடகங்களும் அதை போட்டுட்டே இருக்கு திருப்பி திருப்பி. அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா யாரோ டெலிபரேட்டாக யாரோ ஒருத்தர் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக அவர் பேரில் போட்டால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய ஊடகங்கள் அது போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை வேணும்னே ஒழிக்கணுன்றதுக்காக ஒரு அழிக்கணும், ஒரு அதாவது பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் மார்ஃபிங் பண்ணி அந்த மாதிரி அனுப்புகிறாங்க அப்படின்றது சமூக ஊடகங்களாக தான் பாசிபிள். இது முன்னாடி கிடையாது. இது வந்து சின்ன சின்ன உதாரணம் தான் நான் சொல்லிட்டு வருது. நம்ம சமூக ஊடகங்கள் மூலமாக ஜல்லிக்கட்டுன்றது மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கும். சமூக ஊடகங்கள் மூலமாக கடந்த புயல் போதும் வெள்ளம் போதும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு இணையாக நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த வலைத்தளங்கள் சோஷியல் மீடியா மூலமாக தேவைப்படுறது என்னன்னா நல்ல விஷயங்கள். எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் நம்மளால. இன்னைக்கு யூத் எடுத்தீங்கன்னா 70% டைம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு டைம் கிடையாது. இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே பேரண்ட்ஸ் கிட்ட பேச டைம் கிடையாது. வாட்ஸ்அப்பில் டைம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பேசுறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறதுக்கு எல்லாமே வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர். இப்போ போயிட்டு இருக்க ஒரு பாதை எப்படின்னா, எப்படி தீ வேகமாக பரவுமோ அது மாதிரி கெட்ட விஷயங்கள் வேகமாக பரவுது. ஒரு கெட்ட ஒரு விஷயம், ஒரு நல்ல அதாவது ஒரு தீங்கான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சொசைட்டிக்கு அதுதான் மிக 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 ஃபாஸ்ட்டாக பரவுது. ஒருத்தர் செத்து போயிட்டாரோ, ஒருத்தர் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சோ, ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆனரபிள் சிஎம் வந்து சிஎம் ஜெயலலிதா மேடம் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்க மறைந்த பிறகு வந்த எத்தனையோ சோஷியல் மீடியாவில் வந்த கதைகள் படிங்க நீங்க. கதை 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 ஞாபகப்படுத்தாங்க சார், அதெல்லாம் ஞாபகப்படுத்தாங்க சார். முடியல சார், இல்ல சார், இல்ல இல்ல. இந்த எந்த அளவு கதை கட்டுக்கதைகள் வருதுன்னா அது சோஷியல் மீடியா வந்த பிறகு இன்னைக்கு வந்து இந்த சமூக ஊடகத்தளம் மூலமா எவ்வளோ கட்டுக்கதைகள். இந்த கட்டுக்கதைகள் வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில் இது உண்மையாக இருக்குமோ, பொய் எவ்வளோ சொன்னாலும் உண்மையாயிடும். ஒரு சமூக வலைத்தளம் இருக்கு அப்படின்றதுக்காக, சமூக ஊடகங்கள் இருக்குன்றதுக்காக நம்ம வந்து இஷ்டப்படி நம்ம வந்து கட்டுக்கதைகளை வந்து மக்கள் மத்தியில் பரப்புறது. ஒருத்தர் மறைந்துட்டாங்கன்னா அவளை பற்றி கட்டுக்கதைகளை பரப்புறது, இது எல்லாமே வலைத்தளங்கள் மூலமாக பாசிபிள். இன்னைக்கு சோஷியல் மீடியா என்பது ஒரு அற்புதமான டெக்னாலஜிக்கல் இனோவேஷன். நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நம்முடைய நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், உலகளவில் நம்ம போய் சேர்றதுக்கும், நம்ம உலகளவில் பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும். இன்னைக்கு உலகத்தில் எங்கோ ஒரு இடத்துல ஒலிம்பிக்ஸ் நடக்குது, எங்கோ ஒரு இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது, அங்கே பண்ண ஒரு சாதனையை பார்க்கறதுக்கு தான் இந்த சமூக ஊடகம். அதை உடனே பார்க்கலாம், லைவாக பார்க்கலாம். அங்கே டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக வந்து அசியூம் பண்ணுறாரு, அதை நம்ம லைவாக எங்கள் ட்விட்டரில் பார்க்குறோம். இதை விட என்ன ஒரு வாய்ப்பு ஊடகம் நம்ம தர முடியும்? அந்த அளவு அந்த உபயோகப்படுத்தாமல் அதை இந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துறது தான். நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள்.
ஒரு அஜித் படம் வருதுன்னா உடனே ஒரு தரப்பு ரசிகர்கள் உடனே இறங்கி அந்த படத்தை ஒழிக்கணும். அது என்ன வேணாலும் சரி, அவரை பத்தி கேவலமா பேசி, அவரை வந்து கேவலமா மீம்ஸ் போட்டு, என்ன ஒரு வக்ரத்தனம். இதே ரிவர்ஸ், ஒரு விஜய் படம் வருதுன்னா உடனே ஒரு சாரா ரசிகர்கள் எழுந்துடுறாங்க. ஒரு சொல்றது ஒரு 10,000 பேர் இதே வேலை சோசியல் மீடியா ஃபுல்லா யூஸ் பண்ணி வக்ரத்தனத்தை காமிச்சு அந்த நடிகரை எப்படியாவது போடணும், அந்த நடிகர் படத்தை வந்து ஓட விடக்கூடாது. இது என்ன மாதிரியான ஒரு வக்ரத்தனம்? இது வந்து என்ன பிளஷர்? இது வக்ரத்தன்மையா, படத்தை ஓட வைக்கிற டெக்னிக்கா? இல்ல இல்ல எனக்கு என்ன தோணுது, இந்த பக்கம் தல ரசிகர்கள், அந்த பக்கம் தளபதி ரசிகர்கள் மாத்தி மாத்தி சண்டை போடுறத பார்த்தா ரேட்டிங் அங்கந்தே ஏத்துறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஆர்கனைஸ்ட் ஆக்டிவிட்டியா இல்ல வந்து ஒரு கூட்டத்துக்கு வேலை வெட்டியே இல்லையா? இதுதான் வேலை வெட்டியா? எப்ப பார்த்தாலும் அஜித்தை வந்து கீழ்த்தரமா பேசிட்டு இருக்கிறது, இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் விஜய் கீழ்த்தரமா பேசிட்டு இருக்கிறது. இது என்ன வேலை? உன்னுடைய வேலை ஒன்று படிச்சிருக்கியா, வேலை செய்யறியா, அந்த வேலை செய்யணும். ஒண்ணுமே இல்லை. த்ரிஷா அப்படின்றவங்களை பத்தி வரிசையா கான்ட்ரவர்சி பண்ணிட்டே வந்துட்டு வருது. பீட்டான்ற ஆர்கனைசேஷன்ல அவங்க அம்பாசிடர் இருந்தாங்க, அது பிறகு நான் விலகிட்டேன், ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட்னு சொல்றாங்க, இருந்தாலும் விடாம துரத்தி அடிக்கிறாங்க. கடைசியில் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அந்த ஆக்ட்ரஸ் வந்து நான் ட்விட்டர்ல இல்லையப்பா, ஓடி போயிடறேன், நான் விட்டுருங்கப்பா அப்படின்றாங்க. என்ன சாதிச்சிட்டீங்க நீங்க? அவங்க ட்விட்டர்ல இருந்தாலும் இல்லாட்டி உங்களுக்கு என்ன லாஸ்? எதுக்காக இந்த வக்ரத்தனம்? எதுக்காக இந்த ஒரு அனாவசியமா ஒரு நடிகரை காயப்படுத்துற ஒரு எதுக்கு? சோசியல் மீடியா என்பது ஒரு நல்ல இடம். அந்த இடம் மூலமா மக்களுக்கு நல்லதை கொண்டு செல்லணும். நம்மளால நல்லது கொண்டு செல்லணும்னா வாயை மூடிட்டு இருக்கணும். ஆனா என்ன நடக்குதுன்னா, அனானிமஸ் ஃபேஸே இல்லாத மனிதர்கள் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு சோசியல் மீடியால, வெதர் யூடியூபா இருக்கட்டும், இல்ல வந்து ட்விட்டரா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இல்ல வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில சக மனிதனை காயப்படுத்தும் ஒரு எண்ணமா தான், ஒரு காயப்படுத்தும் ஒரு வழிமுறையா தான் இன்னைக்கு பலதரப்பட்ட மக்களால சோசியல் மீடியா யூஸ் செய்யப்படுது. இந்த சமூக ஊடகங்களை இப்படி யூஸ் பண்றவங்களுக்கு அகெயின்ஸ்டா தான் நான் பேசுறேன். இந்த சமூக ஊடகங்களை பொறுப்பா யூஸ் பண்றவங்களுக்கு அகெயின்ஸ்ட் நான் கிடையாது. பொறுப்பா யூஸ் பண்றவங்க நிறைய யூஸ் பண்ணுங்க. ஸோ என்னுடைய ஒரே கோரிக்கை இதுதான். வாட்ஸ்அப் இன்னைக்கு வந்து உலகத்திலேயே நம்பர் 1 யூசர்ஸ் இந்தியா. ஃபேஸ்புக் உலகத்திலேயே நம்பர் 1 யூசர்ஸ் இந்தியா. ட்விட்டர் உலகத்திலேயே நம்பர் 1 இந்தியா. அதே டைம் இந்தியா பல மனிதர்களை காயப்படுத்துறதுலையும், பல மனிதர்களுக்கு தவறான பொருளை கொண்டு செல்றதுலையும் சோசியல் மீடியா ஒரு லீடிங்ல இருக்கு. அது மாறணும், அது மாற வைக்கணும். இந்த எல்லாரும் சேர்ந்து மாற வைக்கணும் தான் என்னுடைய எண்ணமா இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாரும் தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டி பேசாம இருந்துருங்க அப்படின்னாரு. இந்தியர்களை பார்த்து பேசாம இருங்கன்னு சொல்றதுக்கு நீங்க செத்துருங்கன்னு சொல்லி சொல்லலாம். எங்களுக்கு வாழ்க்கையே அதில் தான் ஓடிட்டு இருக்கு. பேச்சை கேட்டு தான் உருப்பட்டோம், பேச்சை கேட்டு தான் உருப்படாம போனோம். எல்லாமே அதுதான் நடந்திருக்கு. அப்புறம் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன என்ன தெரியல. அடுத்ததாக இந்த சமூக ஊடகங்களுடைய பயன்பாடு சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்ற அணியின் சார்பாக நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள் பேச அழைக்கிறார். திரு சாருஹாசன் அவர்கள் பிஎஸ்சி எல்எல்பி, திரு கே ரகோத்தமன் எம்ஏ, திரு வி பாலு சைபர் கிரைம் ஸ்பெஷலிஸ்ட் பிஎஸ்சி பிஎல், திரு தனஞ்சயன் பிஎஸ்சி எம்பிஏ, திருமதி சின்மயி சைக்காலஜி, ரங்கராஜ் பாண்டே எம்ஏ தமிழ். உங்கள் எல்லாருக்கும் ஸ்ரீபிரியா 8ஆம் வகுப்பு உண்மையை சொன்னேன். இந்த சபையிலேயே அதிகம் படிச்சது நீங்க தான். 8ஆம் வகுப்பு பாஸ், சிங்கிள் அட்டெம்ப்ட், நோ அரியர்ஸ். என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு நீங்கள்லாம் யோசிப்பீங்க. இவங்கெல்லாம் வந்து படித்தவங்க, படிப்பறிவு உள்ளவங்க, புள்ளி விவரத்தோட. இப்போ திரு தனஞ்சயன் அவர்கள் பேசும்போது கூட அறிவுபூர்வமான விஷயங்களை எல்லாம் உங்கள் முன்னாடி கருத்தாக வச்சாங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்னோட கருத்தை பரிமாறும்போது ஒரு 8ஆவது வகுப்பு படித்த ஒரு சாதாரண பெண்ணாக நீங்கள் இந்த கருத்துக்களை எடுத்துக்கணும். சின்ன பாப்பா பேசுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கழுவ ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம எதையும் உருவாக்குவோம், எதையும் கற்றுப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த
சமூக ஊடகங்களின் பயன்பாடு அப்படிங்கிறத நான் வந்து 3 பிரிவாக பார்க்குறேன். ஃபேஸ்புக், முகநூல், வாட்ஸ்அப். நம்ம தமிழ் இன்னாபா அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, புலனம் அப்படின்னு. ட்விட்டர், கீச்சகம், ட்வீட், கீச். வைஃபை, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற வைஃபை வந்து அருகலை. இது எல்லாமே வந்து எனக்கு உண்மையிலேயே தெரியாது. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரப்போகிறேன்னு நான் ஒரு ட்வீட் பண்ணேன். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்புக்கும் ட்விட்டருக்கும் தமிழாக்கம் என்னன்னு என்னோட ட்விட்டர் நண்பர்கள்கிட்ட கேட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா கடன்னு இந்த ட்விட்டரோட வெற்றி அதுதான். உலகத்தில் எங்கெங்கேயோ இருக்கிற தமிழர்கள், அறிமுகம் இல்லாத தமிழர்கள், எத்தனையோ அறிவாளிகள், இவங்கெல்லாம் வந்து எனக்கு இது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம்னா என்ன, பேட்ரிக்கு என்ன, எல்லாத்துக்கும் வரிசையாக ஒரு லிஸ்ட் போட்டு நான் கூட நினச்சேன் அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. இதை அனுப்பினவங்க இன்னொருத்தர் என்னை கொஞ்சம் சிந்திக்க வச்சார். இதெல்லாம் வந்து நம்மளால் கண்டுபிடிக்கப்பட்டதில்லை, இது ஒரு பிராண்ட். ஸ்ரீபிரியாவை இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. why don't you just leave it to that name அப்படின்னு கேட்டார். நியாயமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன், நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஃபேஸ்புக் அப்படி இதை பற்றி தெரிஞ்ச உடனே நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அது எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. வேணாம்மா உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு. ஸோ யூடியூப்னு ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைய ஆன் பண்ணால் அது எல்லாம் நமக்கு சொல்லித்தரோம். அதை போட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். எனக்கு வந்து இந்த கவிதைகள் எழுதுறது, என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களில் பற்றி ஒரு கருத்து பரிமாறிக்கிறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நான் இதெல்லாம் எழுதுனது எல்லாம் ஒரு அரங்கேற்ற மேடையாக நான் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்தது வாட்ஸ்அப். அந்த காலத்துலலாம் தூரத்து தேசத்தில் இருக்கிற நமக்கு வேணப்பட்டவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா ஐஎஸ்டி கால் புக் பண்ணிவிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் இந்த எந்த தொல்லையும் இல்லாமல் உலகத்தில் எந்த மூலையில், அமெரிக்காவில் ஆகட்டும், ஆஸ்திரேலியாவில் ஆகட்டும், இங்கிலாண்டில் ஆகட்டும், எந்த மூலையில் யாருக்கிட்ட வேணாலும் எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் அஃப்கோர்ஸ் அதுக்கான டேட்டா சார்ஜ் நம்ம பே பண்ணுறோம், நம்ம பேசலாம். இதுதான் வாட்ஸ்அப்பை நான் உபயோகப்படுத்துறது. அடுத்தது ட்விட்டர். அதுலேயும் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு அது நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, ஒரு தீபாவளி வாழ்த்து, ஒரு பொங்கல் வாழ்த்து, இல்லை ஒரு ஹாப்பி பர்த்டே, ஒரு நியூ இயர், இவ்வளோ தான். ஒரு ஒட்டடை பிடிச்சி போகிற அளவுக்கு தான் நான் ட்விட்டர் வச்சுருந்தேன். சமீபமாக ஒரு விபத்துன்னு சொல்லலாம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சில விமர்சனங்களை எல்லாம் பார்த்து நான் ஒரு ப்ரோக்ராமை பார்த்துட்டு என்னை அது ரொம்ப பாதிச்சுது. நான் அதை ஒரு ட்வீட் பண்ணேன். நான் ரொம்ப டீசெண்டாக தான் ட்வீட் பண்ணேன். சில நல்ல விரும்பிகள் இருக்காங்க, அவங்க வந்து இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு டேக் பண்ணி விட்டாங்க. எனக்கு இந்த டேக் பண்ணுறது, ஹேஷ்டேக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மான்னு கேட்டது நீங்கள் தானா? அதை ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டது நான். ஏம்மா இப்படி கேட்குறீங்களேம்மான்னு கேட்டீங்க. நான் அதை அதை பற்றி அவங்க அது மாதிரி கேட்குறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு குடும்பத்தை வந்து ஒரு பொது இடத்துல வச்சு நம்ம அலச வேண்டாமங்கிறது என்னுடைய கருத்து. நான் அது போட்டதுக்கு தேங்க்யூ. இதை நான் போட்டு விட்டோன்னே காலையில் விடிந்ததும் தினத்தந்தி அப்படிங்கிற மாதிரி நான் இதை ட்வீட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு காலையில் தந்தி சேனல்லேருந்து ராஜா அப்படின்னு பேசுகிறேங்க அப்படின்னு என்கிட்ட பேசினாங்க. உங்களோட கருத்து வேணும். என்ன கருத்து? நான் ஒன்றுமே சொல்லியே தூக்கத்தில் அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் ட்வீட் பண்ணிங்களா அதை பற்றி? ஓகே சொல்லாமே. சரி நான் அவர் வச்சார். விகடன்லேருந்து ஃபோன், குமுதத்துலேருந்து ஃபோன், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபோன், இன்னும் என்னென்ன இருக்கோ இந்தியா கிளேஸ், அது இது திடீர்னு பெரிய ஆள் ஆகிட்டேன் நான். இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு இது கூட வந்து வெற்றிக்கு ஒரு எங்களோட அணிக்கு வெற்றிக்கு ஒரு முதல் பாதையாக நான் சொல்லுவேன். இது 15வது நிகழ்ச்சின்னு திரு பாண்டே அவர்கள் சொன்னார்கள். இதனால் வரைக்கும் என்னை கூப்பிடல. நான் வந்து ட்விட்டரில் போட்டு இது பாப்புலர் ஆனோன்னு தான் என்னை அவர் கூப்பிட்டுருக்காரு. சினிமாவை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க, அதுக்கெல்லாம் கூப்பிடல என்ன. இது வந்து இதெல்லாம் ஆக்கமானது. இந்த சமூக ஊடகங்களால் ஏற்படக்கூடிய ஆக்கமான விஷயங்கள் என்னன்னாக்கா, இதை மாதிரி படித்தவங்கெல்லாம் இருக்கிற மேடையில் அதிகம் படிக்காத நானும் இங்கே இருக்கேன்னு சொன்னாக்கா அந்த ட்விட்டரின் பெருமை. அந்த ட்விட்டரில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் நடந்தது, அது ஆல்ரெடி தனஞ்சயன் சார் இப்போ பேசினார். அவர் வந்து பொறுக்கின்னு இது வந்து இல்லை சாரி நீங்கள் என்ன சொன்னீங்க? பரவாயில்ல ஆசைப்பட்ட சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன. நான் வந்து எனக்கு இது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. என்னுடைய தமிழனை
2 விஷயத்துக்கு நான் கோவப்பட்டேன். ஒன்று, அவர் சொன்ன அந்த வார்த்தை. 2வது, அந்த வார்த்தையை அவர் சரியா சொல்லாதது. அது பொறுக்கி இல்லை, அது பொறுக்கி. அதை கரெக்டா சொல்லி பாருங்க, அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேற. பொறுக்கிங்கிறத விட பொறுக்கி. போலீஸ் இல்லடா, பொறுக்கிடா அப்படி சொல்லும். அதுல இருக்கிற ஒரு கெத்து இருக்கு இல்லைங்க. நான் வந்து என்னுடைய ட்விட்டர் நண்பர்கள் கிட்ட கேட்டேன், should I ignore this? No madam, say what you want to say. Come on. போட்டேன் நான் ஒரு பால. நான் சொன்னேன், பட்டமும் பதவியும் ஒருவனை அடையாளம் காட்டுவதில்லை, பேச்சும் நம்மளுடைய பண்பும் தான் நாம் யார் என்று சொல்லும். நம்மளுடைய இந்த அலங்காநல்லூர்ல போராட்டம் நடந்தது. நான் இது வந்து ஒரு நன்றி சொல்லும் ஒரு வாய்ப்பா நான் இதை எடுத்துக்கிறேன். அன்னைக்கு இரவு வந்து நான் ட்வீட் செஞ்சேன். நம்ம வந்து இரவெல்லாம் கண் விழித்து கிரிக்கெட், கால்பந்து போட்டிகளை பார்க்குறோம். நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு அலங்காநல்லூர்ல மக்கள் வந்து போராடுறாங்க. இன்னைக்கு இரவு பூரா நம்ம விழிச்சிருந்து இந்த ஜல்லிக்கட்டோட பெருமைகளை நாம் ட்வீட் செய்வோம்னு. நைட் ஃபுல்லாக காலையில் 5 மணி வரைக்கும் என்னுடைய பேஜில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் அந்த ஜல்லிக்கட்டின் பெருமைகளை ட்வீட் செய்தார்கள். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடைசியாக ஒரு விஷயம், நான் எல்லா இடத்துலையும் இதை சொல்லி தான் நான் முடிப்பேன். இப்போ நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். எல்லார்கிட்டையும் ஒரு வேண்டுகோள், தமிழுக்கு ழா அழகு, அதை சரியாக உச்சரித்தால் அது அதை விட அழகு. என் மொழியின் பெயரை தமிழ் என்று தயவு செய்து சரியாக உச்சரிக்க பழகுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழ் அப்படிங்கிறத தமிழா சொல்லுங்க அப்படின்னு தமிழர்களுக்கெல்லாம் வேண்டுகோள் கொடுத்தீங்க. நீங்களும் தமிழராக இருக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் வந்து எங்கேயாவது எனக்கு தமிழ் பேசுகிறது தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் பாம்பேலேருந்து வந்து சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை ரொம்ப முயற்சிருப்போம். தமிழ் பொண்ணு இல்லை, தமிழ் பொண்ணு. ஓகே, தமிழ் பொண்ணு அல்ல, தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை இது தவறான திசையை நோக்கி செல்கிறது என்பதை சொல்வதற்காக அவருடைய கருத்தை வழக்கறிஞர் பாலு அவர்கள் சொல்ல வருகிறார்.